போகி பொங்கல், மாட்டு பொங்கல், வீட்டு பொங்கல், பூ பொங்கல், சமத்துவ பொங்கல்னு பல விதமா நம்ம கொண்டாடுவோம். ஆனா வனத்திற்கும் வனத்துறையினருக்கும் பல்வேறு விதங்கள்ல உதவியா இருக்கக்கூடிய யானைகளுக்கு யானை பொங்கல் கொண்டாடப்பட்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பொள்ளாச்சி ஆனைமலை கிட்ட டாப் ஸ்லிப் கோழிக்கமுத்தி யானைகள் முகாம் இருக்கு. இங்க வனத்துறையினரால 26 யானைகள் பராமரிக்கப்பட்டு இருக்கு. ஃபாரஸ்ட்க்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீசர்ஸ்க்கும் பல்வேறு விதங்கள்ல உதவியா இருக்கக்கூடிய யானைகளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காகவே வருஷம் யானை பொங்கல் இங்க கொண்டாடப்பட்டு இருக்கு. அந்த விதத்துல ஜனவரி 16ஆம் தேதி யானை பொங்கல் விழாவிற்காக காலிலே யானைகளை குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலை அணிவிச்சு மரியாதை செய்யப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற மலைவாழ் மக்களோட பாரம்பரிய முறைப்படி மண்பானையில பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு அதுக்கு அப்புறமா யானைகளுக்கு பிடிச்ச உணவான கரும்பு, வாழை இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. கூடவே கொள்ளு, ராகி, அரிசி சாதம் இந்த மாதிரியான உணவுகளும் யானைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த விழால பங்கேற்கிறதுக்காக தமிழகத்தில இருந்து பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து எக்கச்சக்கமான சுற்றுலா பயணிகளும் வந்து கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. எவ்வளவோ பொங்கல் விழால கலந்திருக்கோம். ஆனா யானை பொங்கல்ங்கிறது ரொம்பவே புதுசா இருக்கு, புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுன்னு தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சதா சொல்லப்படுது. ஒரே இடத்துல 26 யானைகளை பாக்குறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஃபாரஸ்டையும் இயற்கையையும் பாதுகாக்கிற யானைகளை நம்மளும் பாதுகாக்கணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சோ இந்த மாதிரியான ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்ச வனத்துறைக்கு தன்னோட நன்றிகளையும் தெரிவிச்சிருக்காங்க. யானை பொங்கல் விழால ஆனைமலை புலிகள் காப்பக கள துணை இயக்குனர் பார்கவ தேஜா, வனச்சரகர்கள் புகழேந்தி, மணிகண்டன், சுந்தரவேல் மற்றும் வனத்துறையினர், வேட்டை தடுப்பு காவலர்கள்லாம் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. இந்த யானை பொங்கல் விழாவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நிறைய செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.